அந்த ஒரு 2 நாள் முன்னாடி துபாய் போயிட்டு வந்தார். அங்கே என்ன சாப்பிட்டா, ஏன்னா என்னால் இந்த வாட்டி கூட போக முடியல. எப்போ என்னை கூட்டு போகிற கண்ட்ரி என்ன நான் எல்லாம் போக மாட்டார். போய் அங்கே என்ன கிளைமேட் சாப்பிட்டாரு, என்ன தண்ணி மாற்றி கூட அவருக்கு அந்த கண்ட்ரி மாதிரி அந்த குடிக்கிற தண்ணி சாப்பிட்டாலே அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு லங்ஸில் சளி பிடிக்கும். அந்த சளி பிடிச்சதோட தான் வந்தாங்க நேற்று. கூட எங்கள் கல்யாண வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கூட நேற்று நல்லா தான் இருந்தாங்க. நைட்டு லைட்டாக கொஞ்சம் சளி பிடிச்சது. அதையும் நான் விக்ஸ் தேய்ச்சி எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். டேப்லெட் சாப்பிட்டாரு. மார்னிங் என்ன ஒரு 5:36 எழுப்பி எப்போ எனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ கூட ஹாஸ்பிட்டல் போவேணான்னு சொன்னார். பட் நான் விடாப்படியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். அவரை மேலேருந்து கீழே தூக்கிட்டு வரதுக்குள்ளே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சோம். அப்போ வரைக்கும் எனக்கு அவருக்கு ஒன்றும் ஆளை. இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு அழுவை வர விஷயம்னா, ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறப்ப என் கையை பிடிச்சி இப்படி ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு. இது கடவுள் எப்படி அவருக்கு தெளிவுபடுத்தினாருன்னு தெரியல. முத்தம் கொடுத்து என்ன அப்போ வரைக்கும் உயிர் இருந்துச்சு. தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த ஆம்புலன்ஸில் நான் தலையை அட்ஜஸ்ட் பண்ண அந்த பெட்டில் அந்த மேலே தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த கையிலே உயிர் போயிருச்சு அவருக்கு. அப்போ கூட நான் எனக்கு மனசு ஆறல. எனக்கு வண்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது ஒன்றும் அப்போ நான் அப்பாவை எழுப்பினேன் நான் நல்லாவே. அப்போ ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் இறந்துட்டாங்க.